முகேஷ்க்கு ஒரு சின்ன குடும்பம் இருந்துச்சு. அதுல அவனுடைய மனைவி மது, பொண்ணு நயனா இருந்தாங்க. முகேஷ் ஒரு லாரி டிரைவரா இருந்தான். அந்த வேலையினால அவன் வீட்டில் அதிகமாக இருக்க மாட்டான். ஆனால் மாசத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ வீட்டுக்கு வருவான். அப்புறம் இன்னைக்கு முகேஷ் அவனுடைய பொண்ணுக்காக ஏதோ வாங்கிட்டு வந்தான். அட நயனா, நயனா. வந்த உடனே உங்க செல்ல பொண்ணை தான் கூப்பிடணுமா? ஏன் உங்க கண்ணுக்கு நான்லாம் தெரிய மாட்டேனா? நீ எப்பவுமே வீட்டில் தானே இருப்பேன். சரி, நயனா எங்க? கடை வரைக்கும் போயிருக்கா. காலையில இருந்து சொல்லி சொல்லி போதுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மகாராணி இப்பதான் கிளம்பி போயிருக்காங்க. அவ போயிருக்காளா? நீ போக வேண்டியது தானே. நான் நயனா கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏங்க, காலையில இருந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் பாக்குறேன். உங்க செல்ல பொண்ண ஒரு சின்ன உதவி கேட்டா கூட அது தப்பா? சரிதான். அப்படியெல்லாம் இல்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. முகேஷ் அங்கேயே உட்காந்து நைனாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அவன் நைனா வர்றத பார்த்ததும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்புறம் மது கதவு கிட்ட நின்னுக்கிட்டு இருந்தா. நைனா வீட்டுக்குள்ள வந்தா. ஆனா அவ தனியா வரல. அவ கூடவே ஒரு கர்ப்பிணி குரங்கும் வந்துச்சு. நைனா, இது எங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்க? அட அம்மா, வரட்டுமே. இது என்னுடைய புது ஃப்ரெண்ட். மனுஷங்க எல்லாம் செத்துட்டாங்களா? குரங்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க? அட, உங்க சண்டையெல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்போ நான் என்னோட பொண்ணுகிட்ட பேசலாமா? அப்பா, நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா? அப்பா, நீங்க எனக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்க? சொல்லுங்க அப்பா, சொல்லுங்க. அட, கொண்டு வந்திருக்க, குடுக்குற இருப்பா. முகேஷ் அவனுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு வெள்ளி கொலுசை எடுத்து கொடுத்தான். அந்த வெள்ளி கொலுசை பார்த்து நயனா ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஹை, இது ரொம்ப அழகா இருக்குப்பா. போன வாரம் ராஜஸ்தானுக்கு போயிருந்தேன். அங்கதான் வாங்கிட்டு வந்தேன். நீங்க உங்க பொண்ணுக்கு மட்டும் எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க. அப்புறம் உங்க பொண்ணு எல்லா மிருகங்களையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரட்டும். நான் மட்டும் இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கேன். முதல்ல உன் வேலையை பாக்குறேன், அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் வேலையை பாக்குறேன். அடம்மா, ஆனா அதோட நிலைமைய பாருங்க. அது கர்ப்பமா இருக்கு. பாவம், அது பசியில கத்திக்கிட்டு இருந்துச்சு. நான் தான் அதுக்கு பழத்தை கொடுத்தேன், அப்புறம் ஊட்டியும் விட்டேன். அதான் பழத்தை கொடுத்துட்டல, அப்புறம் வீட்டுக்கு ஏன் கூட்டிட்டு வந்த? நான் எங்க கூட்டிட்டு வந்தேன்? இதுவே தானா நடந்து நடந்து என் பின்னாடியே வந்துருச்சு. அட கடவுளே, நான் என்னதான் சொல்றது? எதுக்கு திட்டுற மது? கொஞ்சம் சாப்பாடு இந்த குரங்கு சாப்பிட்டா இப்போ என்னாக போகுது? அது மட்டும் இல்ல, சாப்பாடு போடுறதுனால புண்ணியம் கிடைக்கும். அதெல்லாம் சரி, ஆனா உங்க செல்லத்துக்கிட்ட சொல்லி வைங்க, இந்த குரங்கு வீட்டுக்குள்ள எந்த சேட்டையும் செய்யக்கூடாது. சரிம்மா. எல்லா பேச்சுவார்த்தையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் மது எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினா. நைனா அவளுடைய பிளேட்ல இருந்து 2 சப்பாத்தி எடுத்துட்டு போனா. அதுக்கப்புறம் அதை அந்த குரங்கு கிட்ட கொடுத்தா. அவ்வளோதான். அன்னையில இருந்து அந்த குரங்கு நைனாவோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்த மரத்திலேயே இருந்துச்சு. நைனா அதுக்காக ஒரு சின்ன கிண்ணத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சா. அதுக்கப்புறம் அதுக்கு கரெக்டான நேரத்துல சாப்பாடும் கொடுத்தா. அந்த குரங்கு வீட்டுல எந்த சேட்டையும் செய்யல. அதனால மெதுவா மெதுவா மதுவுக்கும் அந்த குரங்கு பிடிச்சு போச்சு. இப்போ மது அவளாவே அந்த குரங்குக்கு சாப்பாடு கொடுத்தா. எப்பவுமே அந்த கர்ப்பிணி குரங்கு நைனா கூடவே போச்சு. நைனா எங்க போனாலும் அந்த குரங்கும் அவளுக்கு பின்னாடியே போச்சு. அங்க பாரு நைனா, உன்னோட ஃப்ரெண்டு வரா பாரு, குரங்கு. சரி சரி, உன்னை விட அது அழகா தான் இருக்கு. எப்பவுமே என் கூடவே தான் அது இருக்கும். உனக்கு கல்யாணம் ஆகும்ல, அப்போ இதையும் உன் கூடவே கூட்டிட்டு போயிடு. நானும் அதை தான் யோசிச்சேன். இப்போ முகேஷ் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவன் பொண்ணுக்கு வாங்கிட்டு வர மாதிரியே குரங்குக்கும் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவான். அது சரி, முதல்ல பொண்ணு செல்லம், இப்போ இந்த குரங்கும் செல்லமா? அப்பா, நீங்க அம்மாவுக்காக எதுவும் வாங்கிட்டு வர்றது இல்லைல்ல, அதனாலதான் அவங்களுக்கு பொறாமையா இருக்கு. உங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே வேண்டாம், அவளுக்கு நான் இருக்கல, அதுவே போதும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த குரங்கு ஒரு சின்ன குட்டிய பெத்தெடுத்துச்சு. அப்புறம் என்ன,
நயனா ஒரு சின்ன குழந்தை மாதிரி அந்த குரங்கு கூடவே விளையாடிக்கிட்டு இருந்தா. நயனா, நயனா, போ கொஞ்சம் மில்லுல போய் மாவு வாங்கிட்டு வா. அம்மா நான் போக மாட்டேம்மா, நீயே போ. நான் குரங்கு குட்டிக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. முதல்ல அந்த குரங்கு, இப்ப இந்த குரங்கு. உக்காந்துக்கிட்டே இரு, நானே போறேன். அம்மா குரங்கு எப்பவுமே வீட்டுக்கு வெளியே தான் இருந்துச்சு. ஆனா இந்த குட்டி குரங்கு எவ்வளவு குறும்புன்னா வீட்டுக்குள்ள வந்து எல்லா சேட்டையும் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து மது ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. நயனா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த குட்டி குரங்க வீட்டுக்கு வெளியவே இருக்க சொல்லு. இல்லனா எல்லா வீட்டு வேலையும் நீதான் செய்ய வேண்டி வரும். இங்க பாரு, எல்லாத்தையும் இது கலைச்சு போட்டுருச்சு. அட அம்மா, அது ரொம்ப குட்டி குரங்குமா. அந்த குரங்கு குறும்புத்தனம் பண்ணல அப்படின்னா வேற யாரு? நீ குறும்புத்தனம் பண்ண போறியா? அம்மா அடிக்கடி எப்பவுமே அந்த குரங்கை பத்தி திட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நயனா அம்மா என்ன சொன்னாலும் அந்த குரங்கு குட்டிய கூடவே தான் வச்சு பார்த்துக்கிட்டா. ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, நயனா அப்புறம் மது வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் குரங்கும் குட்டி குரங்கும் வாசல்ல. அப்போ ஒரு திருட்டு கும்பல் யாருக்கு தெரியாம வீட்டுக்குள்ள போறதுக்கு பார்த்தாங்க. குரங்கு கண்ணை திறந்து பார்த்துச்சு. அப்புறம் அவ்வளவுதான், ஓடி போய் அவங்க எல்லாரையும் எட்டி உதைச்சிருச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, விடு, என்ன விடு, என்ன விட்டுரு. குரங்கு ஒருத்தனோட தோல்ல உட்காந்துக்கிட்டு அவனுடைய முடியை இழுத்து பிடிச்சுது. அவன் வலியில பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்தான். சத்தம் கேட்டு மது அப்புறம் நயனா 2 பேரும் வெளியே வந்தாங்க. இன்னொரு திருடன் ஒரு குச்சியை எடுத்து அந்த குரங்க அடிச்சான். ஆனா குரங்கு அவனை விடவே இல்லை. அது இன்னும் வேகமா அவனுடைய முடியை இழுத்துச்சு. அவன் கத்த ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அக்கப்பக்கத்துல இருந்தவங்களும் கட்டையை எடுத்துட்டு வந்தாங்க. ஜனங்க எல்லாரையும் பார்த்து திருடனுங்க அந்த குரங்க தரையில தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஓடிட்டாங்க. குரங்கு பயங்கரமா கத்துச்சு. மது அப்புறம் நயனா ஓடி வந்து குரங்க பார்த்தாங்க. நயனா அழுகையை நிறுத்தவே இல்லை. அன்னைக்குதான் மதுவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. மனுஷங்க எப்போவாவது நமக்கு மோசம் செய்யலாம், ஆனா மிருகங்க கண்டிப்பா கிடையாது. இந்த கதை மயூரி அப்புறம் மோகனுடையது. 2 பேரும் ஏழை விவசாயிங்க. அவங்க கிட்ட சின்னதா ஒரு வயல் இருந்துச்சு. 2 பேரும் ஒரு நாள் பூரா வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எது கிடைக்குமோ அதை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. உனக்கு தெரியுமா, இன்னைக்கு எனக்கு ஒரு குரங்கு கிடைச்சது. அதுக்கு நான் வாழைப்பழத்தை கொடுத்தேன். எங்க கிடைச்சது உங்களுக்கு குரங்கு? மோகன் அப்புறம் மயூரிக்கு விலங்குகள் மேல பாசம் அதிகம். அவங்களுக்கு எந்த விலங்கா இருந்தாலும் பிடிக்கும். தினமும் காலையில மயூரி பறவைகளுக்கு உணவு கொடுப்பா. வா 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 வா. அட மயூரி, சாப்பாடு அங்கதான் வச்சிருக்கேன். கிடைச்சிருச்சு. மோகன் எங்கேயாவது போகும்போது வழியில இருக்கிற நாய்ங்களுக்கு சாப்பாடு கொடுப்பான். மோகன் எப்ப வந்தாலும் எல்லா நாய்களும் அவனை நோக்கி ஓடி வரும். அவங்களுடைய வறுமை அவங்கள எந்த விதத்திலையும் பாதிக்கல. ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு குறைதான் இருந்துச்சு. அது என்னன்னா, அவங்களுக்கு குழந்தை பிறக்கல. கடவுளே, எங்க மேல கருணை காட்டு. அவங்க தினமும் கடவுள்கிட்ட இத பத்தி வேண்டுனாங்க. அவங்க வீட்டுல ஒரு குழந்தையோட சத்தம் கேட்கணும் அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி வேண்டிக்கிட்டே பல வருஷங்கள் ஓடி போச்சு. ஆனா அவங்க கடவுளை கும்பிடுறத விடவே இல்லை. ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, மோகன் அப்புறம் மயூரி அவங்களுடைய வயலுக்கு போனப்போ அங்க ஒரு எருமை இருந்துச்சு. அது மயங்கி இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் இது ரொம்ப நாளா சாப்பிடல அப்படின்னு. ஆமா, இத உடம்ப பாரு எவ்வளவு மோசமா இருக்குன்னு. இத வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். நான் இத நல்லா பாத்துக்கிறேன். ஆமா, இத கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். இத பார்த்தா யாரோ இதுகிட்ட நல்லா வேலை வாங்கிட்டு இங்க விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் அந்த எருமைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த எருமைய நல்லா பாத்துக்கிட்டாங்க. மயூரி அவளோட கையால அதுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தா. மோகன் அதோட கை கால அமுக்கி விட்டுட்டு இருந்தான். பாத்தீங்களா, இதோட உடம்பு கொஞ்சம் சரியாகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பாசமா பாத்துக்கிட்டா கண்டிப்பா சரியாகிடும்பா. இருக்கலாம். ஒருவேளை நமக்கு குழந்தை பிறந்தா நாம அத எவ்வளவு நல்லா கவனிச்சுப்போம் இல்ல? ஆமா ஆமா,
நீ மறுபடியும் அந்த குழந்தை பத்தி யோசிச்சு சோகமாகாத. ஹா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த எருமை எழுந்திருச்சு நின்னுச்சு. மயூரி, இங்க வந்து பாரு. அட, கொஞ்ச நாள்ல இது ஓடும்னு நினைக்கிறேன். மோகன் அவனோட கையால அதுக்கு உணவு கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் அதை ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த எருமையோட உடம்பு குணமாயிடுச்சு. இப்ப அது நடக்கவும் ஆரம்பிச்சுது. மோகன் அப்புறம் மயூரி அந்த எருமைய வீட்டுக்கு வெளியே கட்டி வச்சாங்க. ஆனா இந்த விஷயம் மோகன் அப்புறம் மயூரிக்கு தெரியல. அந்த எருமை ஒரு சாதாரண எருமை இல்ல. தினமும் நைட்ல அது ஒரு கடவுளா மாறிடும். நிறைய நாள் வரைக்கும் மோகன் அப்புறம் மயூரி அந்த எருமைய நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் மயூரியோட அத்தை மயூரி வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க மாமியாருக்கு மயூரினா சுத்தமா பிடிக்காது. அதனால எப்ப பார்த்தாலும் அவளை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கும் அதே தான் செஞ்சாங்க. நான் என் புள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன். நீ இங்கிருந்து போயிடு. இனிமேலும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. நீ வேணா செத்து போயிடு. இல்லம்மா, நான் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன். மோகன் அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். இத பார்த்து மயூரி ஆள ஆரம்பிச்சா. உடனே கடவுள் பக்கத்துல போய் குழந்தைக்கான வரத்தை கேட்டுக்கிட்டு இருந்தா. நானும் பாக்குறேன்டா, நீ எப்படி 2வது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. நான் 2வது கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே மாட்டேன். நான் நினைச்சேன் ஒரு பேரம்பேத்திய பார்த்துட்டு செத்து போயிடலான்ட்டு. ஆனா இது நடக்கிற மாதிரி தெரியல. எனக்கு ஒன்னும் புரியல. இந்த பேயி உனக்கு என்ன வசிய மருந்து போட்டாலோ ஏன் சாக மாட்டேங்கிறான்னு தெரியல. அம்மா, அவ என்னோட மனைவி. உனக்கு அவளை பிடிக்கலன்னு எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க. உனக்கு நான் பேசுறது மட்டும்தான்டா தெரியும். அக்க பக்கத்துல இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லாம் என்ன கேக்குறாங்கன்றத ஒரு தடவை நீயும் கேட்டுப்பாரு. உனக்கு என்ன தெரியும், முட்டா பையமாவன. மோகனோட அம்மா சண்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மோகன் மயூரிய சமாதானப்படுத்த போனான். அம்மா சொன்னது கேட்டு நீ கவலைப்படாதப்பா. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. உன்னை திட்டலனா தூக்கமே வராது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நமக்கு குழந்தை பிறக்கும். ஆனா ஒருவேளை எனக்கு குழந்தை பிறக்கலன்னா நீங்க இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கோங்க. உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு இன்னொரு கல்யாணம் தேவையே இல்ல. மோகன் மயூரிக்கு புரிய வச்சான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அப்படியே தூங்கிட்டாங்க. நடுராத்திரியில அந்த எருமை வீட்டுக்குள்ள வந்துச்சு. அந்த எருமை 2 பேரையும் எழுப்புச்சு. அட, இது எப்படி உள்ள வந்துச்சு? நீங்க இத கட்டி போட்டீங்களா இல்லையா? கட்டி போட்டுதான் வச்சேன். அவங்க 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு அந்த எருமை ஒரு கடவுளா மாறுச்சு. அவங்க 2 பேரும் அந்த கடவுளை கையெடுத்து கும்பிட்டாங்க. நீங்க 2 பேரும் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால மயூரி, உனக்கு நான் ஒரு வரத்தை கொடுக்குறேன். இதுக்கப்புறம் உங்க வீட்டில் ஒரு குழந்தை இல்லை, 2 குழந்தைங்களோட சத்தம் கேட்கும். சந்தோஷமா வாழுங்க. அப்படி சொல்லி அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் மயூரிக்கு 2 குழந்தைங்க பிறந்துச்சு. ஒரு பையன் அப்புறம் ஒரு பொண்ணு. கடவுள் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. அதுக்கப்புறம் மோகன் மயூரி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.